ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது ஒரு ஒய்ஃப்காகவும் அவங்க குழந்தைங்களுக்காகவும் அவங்க அம்மா அப்பாக்காகவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் என்ன நினைப்புனா, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல அங்கே ஒய்ஃப் வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்குலாம் நினைப்பு. அதாவது நாங்கள் ஒரு வேஸ்ட்டாக செலவு பண்ணுற ஒரு ஆளாக இருந்திருந்தாங்கன்னா ஒரு வீடு வாங்கியிருக்க முடியாது, ஒரு கார் வாங்கியிருக்க முடியாது, ஏன் ஒரு லேண்ட் வாங்கியிருக்க முடியாது, ஏதோ ஒன்றுமே. ஏன்னா நாங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக நாங்கள் செலவு பண்ணியிருப்போமே. 100ல் ஒரு 10 பேர் வேணா அப்படி இருப்பாங்களா இருக்கும். ஆனா என்ன பொறுத்தளவுல ஹஸ்பண்ட் அங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, நம்ம இங்க அது மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு அதிக பேரோட நினைப்பா இருக்கும். நம்ம யாருக்காவது அவங்க கொடுக்கணும்னு சொன்னா கூட நம்ம அதிகமா யோசிப்போம். ஏன் யோசிப்போம்னா, என் புருஷன் அங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், நான் அதை இங்க வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அதிகமா அவங்கள விட எங்களுக்கு சிந்தனை பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். ஆனா வைஃப் செலவு பண்ணுவாங்க. எதுல அதிகமா செலவு பண்ணுவாங்கன்னா, ஒரு நகை எடுப்போம், ஒரு ட்ரெஸ் எடுப்போம், இது மாதிரி இருக்கும். நகை எதுக்கு எடுக்கிறோம்? ஏதாவது எமர்ஜென்சினா எங்க நகை தான் உள்ள போகும், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ட்ரெஸ் எதுக்கு எடுக்கிறோம்? எங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாதான் எங்களுக்கு. ஏன்னா 6 மாசம் நீங்க அங்க ஜெயில இருக்கீங்களோ இல்லையோ, நாங்க உங்க பிள்ளைங்கெல்லாம் பார்த்து ஒரு ஜெயிலுக்குள்ள இருப்போம். 6 மாசம் நீங்க வந்தாதான் எங்களுக்கும் ரிலீஃப். எங்கேயும் போறதா இருக்கட்டும், வர்றதா இருக்கட்டும். மற்றபடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட அவன் புருஷன் இல்லாம எப்படி ஜாலியா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றவங்க அநேக பேர் இருக்காங்க.